Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் லாஸ்ட் லெக்சர் பார்க்குறோம். சரியா, இந்த எக்ஸசைஸ் இன்றைக்கி முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். இன்றைக்கி ஒரு 3-4 ஹோம்ஒர்க் கூட உங்களுக்கு கொடுப்பேன். இன்னையோட இன்றைக்கி இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நாளையிலேருந்து ப்ராபபிலிட்டி ஆரம்பிச்சிடலாம். சரியா, நிறைய பேர் கேட்பீங்க மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் போட மாட்டிங்களா? டெஃபினட்டாக போட மாட்டேன். பிகாஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். ஓகே, ஸோ அதுவும் ஃபுல்லாக போடுறதுல எந்த யூஸும் கிடையாது. இவ்வளோ நேரமாக என்ன படிச்சிங்களோ அந்த கான்செப்ட் தான் மிஸ்லேனியஸும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை நீங்கள் உங்கள் செல்ஃபில் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, ஸோ அதில் வீடியோ போடணுன்னா ஒரு ½ வீடியோ தான் எனக்கு போடணுன்னா போடுவேன் நான். சரியா, பட் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை நீங்களே சால்வ் பண்ணுறது தான் கான்செப்ட் நல்லா மண்டையில் ஏறத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா, ஸோ ஆஸ் சூன் அஸ் இன்றைக்கி வீடியோ முடித்த உடனே எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கே உட்காந்து மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை நீங்களே வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி தெரியலனாக்கா சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் சொல்யூஷன் பார்த்துட்டு என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அப்ரோச்சில் போடுறாங்கன்னு பார்த்தாலே புரிஞ்சிடும். சரியா, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸ்டில் ஒருத்தர் 2 பேர் யாராச்சும் பெண்டிங்கில் இருந்தீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமௌங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்கூல் திறந்துடுச்சு. ஸோ ஸ்கூலில் போய் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் படித்த மாதிரி எல்லோரும் படிக்கட்டும். ஓகே, அண்ட் ஆல்சோ டெலிகிராம் குரூப் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. இதோட லிங்க்லாம் நான் அவைலபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, டெலிகிராம் குரூப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். @concept capsule v போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அதில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து 9th 10th 11th 12th 13 அண்ட் 14 15 16 17 அதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். சரியா, ஓகே, சூப்பர். ஸோ 9th நேற்றே பார்த்தாச்சு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறேன். நேற்று வந்து சின்ன ரிவிஷன். ஓகே, நேற்று வந்து இந்த மாதிரி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இது வந்து டைப் 1 சொன்னோம். ஓகே, டைப் 1 எது சொன்னால் dy/dx ஃபார்மில் இருக்குது. dy/dx + py = q ஃபார்மில் இருந்தால் அதை டைப் 1 சொல்லுவோன்னு சொல்லியிருக்கேன். நான் அது வந்து இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் தான் நேற்று போட்டாச்சு. ஓகே, இப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து 3 ஸ்டெப்பில் போடுவோம். செகண்ட் ஸ்டெப் என்ன, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அது வந்து சிம்பிளி e∫ pdx. ஓகே, நிறைய பேருக்கு இந்த dx குழம்பு இப்போ நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். சரியா, வெயிட் a minute, நான் சொல்கிறேன். ஸ்டெப் 3 என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். சரியா, இது வந்து டைப் 1, அதாவது dy/dx ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா சில டைம் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளால் இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வர முடியாது. ஓகே, நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வர முடியாது. நம்ம எப்படி கொண்டு வரோம்னா dx/dy + p × x = q, இந்த ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வருவோம். சரியா, இந்த ஃபார்மெட்டை தான் நான் டைப் 2ன்னு சொல்கிறேன். சரியா, டைப் 2க்கும் டைப் 1க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த இடத்துல dy/dx இருக்கிறதுக்கு பதிலாக dx/dyன்னு வரும். ஓகே, இங்கே pyன்னு இருக்கிறதுக்கு பதிலாக pxன்னு வரும். சரியா, ஸோ டிஃப்ரென்சியேஷன் இருக்கணுன்றதுக்காக புக்கில் இதை p1 சொல்லுவாங்க, p1xன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் q1ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் டைப் 2. ஓகே, அண்ட் டைப் 2 இருந்துச்சா செகண்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரில் அதே தான். இங்கே e∫pdx பண்ணோம்ல, ஆனால் டைப் 2ல் வந்துச்சுன்னா dx/dy இருந்துச்சுனாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு y இருக்குது. கரெக்டாக, dx/dyயில் வித் ரெஸ்பெக்ட் டு y இருக்குது. ஸோ அதனால் எங்கெல்லாம் dx இருக்கோ அங்கெல்லாம் dy போட்டுருணும். அவ்வளோதான். p வித் ரெஸ்பெக்ட் டு yன்னு போடணும். ஓகே, dyன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இதெல்லாம் சேமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல dxக்கு பதிலாக ஜஸ்ட் dyன்னு போட்டுருணும். எங்கெல்லாம் dx இருக்கோ அங்கெல்லாம் dy போட்டுருணும். அவ்வளோதான். புரிஞ்சா? நான் இப்போ 10th கொஷின் பார்ப்போம். 9th கொஷின் நேற்றே பார்த்தாச்சு. 10th கொஷின் பார்த்தோம்னா x + y × dy/dx = 1 இருக்குது. சரியா, ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா வேரியபிள் செப்பரபிளாக போட முடியாது, ஹோமோஜினியஸையும் போட முடியாது. கரெக்டாக, அப்போ இதை வந்து இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனோன்னா dy/dx = 1/1 + xy, I mean 1/x + yன்னு இருக்குது. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இது ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட்டில் வருதா? வேரியபிள் செப்பரபிளையும் பண்ண முடியாது, ஹோமோஜினியஸ் ஆப்வியஸாக கிடையாது. ஓகே, அண்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் கிடையாது இந்த ஃபார்மெட்டில். ஓகே, அதுவே இந்த ஈக்குவேஷன் நீங்கள் அப்படியே உல்ட்டா இன்வெர்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன ஆகும், dx/dy = 1/x + y என்ன ஆகிடுது, y + x மாறிடுது. அவ்வளோதான். ஓகே, இப்போ இது டெஃபினட்டாக ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. டைப் 2 எப்படி போடுவோம், dx/dy + p1x = q இந்த ஃபார்மெட்டில். ஓகே, dx/dy ப்ளஸ் ஸோ இது வந்து dy/dx + p1x. ஓகே, நல்லா கவனிங்க, இதில் கன்ஃபியூஸ் ஆகுங்க நிறைய பேர். ஃபஸ்ட்டு பார்த்தது dy/dx.
இப்போ இருக்கிறது dx by dy. ஃபஸ்ட்டு பார்த்தது p into y. இப்போ இருக்கிறது p into x. ஓகே, கீழே y இருந்துச்சுன்னா மேலே x இருக்கணும். அங்கே கீழே வந்து x இருந்துச்சு, ஸோ மேலே y இருந்துச்சு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது கரெக்டாக. ஓகே, இது வந்து செகண்ட் டைப். அப்போ இந்த இடத்துல p யோட வேல்யூ என்ன வரும், p1ன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்னா p1 ஈக்குவல் டு எக்ஸோட கோஷன்ட். ஓகே, எக்ஸோட கோஷன்ட் என்னது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடும் கரெக்டாக. dx by dy மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ p ஈக்குவல் டு -1 q ஈக்குவல் டு ஒய். p ஈக்குவல் டு -1 q ஈக்குவல் டு ஒய் கரெக்டாக. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை. இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதி வச்சுருக்கேன். p and q கிடச்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்மில் வெரி சிம்பிள், e பவர் இன்டெக்ரல் ஆஃப் என்ன பண்ணுவோம், p இன்ட்டு dx. அந்த கேஸை போதும், இங்கே வந்து dyன்னு போடுவோம். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. எங்கெல்லாம் dx இருக்கோ அங்கெல்லாம் dy போட்டுருணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல p யோட வேல்யூ 1. அப்போ e பவர் -1 dy விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் -y. அதை வந்து நீங்கள் 1 by e பவர் yன்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா x இன்ட்டு if, அதாவது x இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், அங்கே என்ன இருந்துச்சு, y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c இருந்துச்சு. ஓகே, இங்கே வந்து நமக்கு dyன்னு வரும் கரெக்டாக. ஸோ x இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் q இன்ட்டு if dy ப்ளஸ் c. ஓகே, ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இப்போ தான் e பவர் -y போட்டோம். இன்டெகிரல் ஆஃப் q வேல்யூ என்னது, y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, அகெயின் e பவர் -y இன்ட்டு dy ப்ளஸ் c. அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அகெயின் நான் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ண போகிறேன். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் செகண்ட் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், e பவர் -y டிவைடட் பை -1 மைனஸ் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, இன்ட்டு dy. அவ்வளோதான். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணுறேன். x இன்ட்டு e பவர் -y ஈக்குவல் டு மைனஸ் e பவர் y இன்ட்டு e பவர் -y. ஓகே, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் e பவர் -y இன்ட்டு dy ப்ளஸ் c. ஓகே, ஸோ x இன்ட்டு e பவர் -y ஈக்குவல் டு மைனஸ் y இன்ட்டு e பவர் -y மைனஸ், ஏன் மைனஸ் போட்டிருக்கேன், e பவர் -y இன்டெகிரேட் பண்ணுறேன். ஏன்னா 2 வாட்டி பண்ணுறேன், இங்கே பண்ணது வேறு, இங்கே பண்ணுறது வேறு. சரியா? ஸோ அகெயின் இதை இன்டெகிரேட் பண்ணாக்கா e பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் e பவர் y. ஓகே, அவ்வளோதான், ப்ளஸ் c. ஸோ இதை வந்து e பவர் -y காமன் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கேன்சல். ஸோ ஃபைனலி உங்கள் ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு -y -1 ப்ளஸ் c வந்து c டிவைடட் பை e பவர் -y வரும். சரியா? இதான் உங்களோட ஆன்சர். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஒரே ஸ்டெப்பு தான். ஓகே, ஒரே மெத்தட், அதை அப்படியே எல்லா சம்லையும் ரிப்பீட் பண்ணணும். அவ்வளோதான். என்ன கொஞ்சம் இன்டெகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இன்டெகிரேஷன் கூட இந்த இடத்துல ரொம்ப பேசிக்கான இன்டெகிரேஷன் தான் அப்ளை ஆகுது. சரியா? அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள். y இன்ட்டு dx ப்ளஸ் x மைனஸ் y ஸ்கொயர் இன்ட்டு dy ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வேரியபிள் செப்பரேட்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஓகே, அப்படி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் வேரியபிள் செப்பரேட் ஆகாது அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா இதை இப்படியே வச்சுக்கிறேன், இந்த y இன்ட்டு dx அந்த பக்கம் கொண்டு போகிறேன், -y இன்ட்டு dx. ஓகே, இது வரைக்கும் பார்த்தா எனக்கு வேரியபிள் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இதை இந்த ஸ்டெப்புக்கு வந்ததுக்கப்புறம் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு. ஹோமோஜீனியஸ் அப்ளை பண்ணலாம் பார்த்தா அதுவும் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒய்யை காமன் எடுக்க முடியாது நம்மளால். எடுத்தோம்னா x by y ஃபார்மேட்டில் ஃபுல்லாக வராது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அப்போ இது ஆப்வியஸாக லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் தான் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், dy by dx ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறேன். ஓகே, dy by dx ஃபார்மேட்டில் கொண்டு வரேன். ஒருவேளை அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அதை உல்ட்டா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு ரிசல்ட் தெரியும், என்ன ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் டேரெக்டாக dx by dy கொண்டு வந்துட்டேன். ஓகே, இல்லை நீங்கள் ஜென்ரல் ப்ரொசீஜர் படி dy by dx கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். dy இங்கே வச்சுக்கோங்க, dx எப்படி கொண்டு வந்தால் dy by dx ஈக்குவல் டு -y டிவைடட் பை x மைனஸ் y ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? ஆனால் -y டிவைடட் பை x மைனஸ் y ஸ்கொயரை ஈக்குவல் டு dy by dxை உங்களால் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கொண்டு வர முடியாது. கரெக்டு தானே? திருப்பி இதை கிராஸ் மல்டிப்ளை தான் உங்களால் மிஞ்சி போனால் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து உல்ட்டாவை மாற்றுறேன். அப்படி உல்ட்டாவை மாற்றுறதுனால என்ன பாருங்கள், dx by dy ஃபார்மேட்டில் வருது. ஓகே, அப்படி வர்றதுனால என்ன உனக்கு அட்வான்டேஜ்னால், நீங்கள் இந்த ஒய்யை தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகே, x by yன்னு போட்டுக்கலாம், -y ஸ்கொயர் டிவைட் பை yன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ பாருங்கள் dx by dy ஈக்குவல் டு -x by y ப்ளஸ் y. இப்போ பாருங்கள் இது வந்து என்னது,
லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆனால் நம்ம வந்து இதை dy/dxன்னு எழுதியிருந்தாக்கா நம்மளால் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்க முடியாது. சரியா? அப்போ dx/dyன்னு இது டைப் 2 மாதிரி. ஓகே, dx/dy இருக்குது, அப்போ டைப் 2 மாதிரி. அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்? dx/dy ப்ளஸ் x/y ஈக்குவல் டு y. ஓகே, இங்கே dy இருக்குது, கீழே dy இருந்துச்சுன்னா எக்ஸோட கோஷன்ட்டை pன்னு எடுக்கணும். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே க்யூன்னு எடுத்துக்கணும். ஸோ pn q தெரிஞ்சு இப்போ அடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் p இன்ட்டு dy. ஓகே, ஏன்னா இது செகண்ட் டைப். ஸோ p இன்ட்டு dy. ஓகே, ஸோ 1/y இன்ட்டு dy பண்ணோம்னா log y. ஸோ ஈயும் லாகும் கேன்சல் பண்ணிட்டா ஒன்லி y. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் yன்னு கிடச்சிருச்சு. டைரெக்டாக ஃபார்முலா x இன்ட்டு if ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q இன்ட்டு if dy ப்ளஸ் c. ஓகே, ஸோ x இன்ட்டு if பதிலாக y, இன்டெக்ரல் q பதிலாக y அண்ட் if பதிலாக y இன்ட்டு dy. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு xy ஈக்குவல் டு y ஸ்கொயர் dy. y ஸ்கொயர் dy என்னன்னு போட்டுக்கலாம்? y கியூப் டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கலாம். y கியூப், அது y கியூப்னு வரும். சரியா? மாற்றிக்கோங்க. y கியூப் டிவைடட் பை 3ன்னு வரும். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸி தான். 12th கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். சி 12th கொஸ்டின் நீங்களே போடுங்க. ஓகே, 12th கொஸ்டினும் சேம் தான், இதே மாதிரி கொஸ்டின் தான். இப்போ நம்ம போட்ட கொஸ்டின் தான், அதோட இன்னும் சிம்பிள் தான் சொல்லலாம். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்கள். 12th கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுங்கள். சரி, எல்லாமே ஈஸி தான், ஒரே மெத்தட் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம 13 கொஸ்டின் பார்ப்போம். 13 கொஸ்டின் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போம். dy/dx ப்ளஸ் 2y tan x sin x. ஓகே, tan x sin x பார்த்தோடய இது ஹோமோஜினியஸாக பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. ஓகே, ஏன்னா ஹோமோஜினியஸாக பண்ணோன்னா tan x/y இல்லை sin y/x அந்த மாதிரி இருந்தால் தான் ஹோமோஜினியஸாக பண்ண முடியும். ஸோ இது ஆப்வியஸாக ஹோமோஜினியஸாக பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் இதை வந்து நம்ம வேரியபிள் செப்பரபிளையும் பண்ண முடியாது. ஏன்னா dy/dx இப்படி இருக்குது. ஓகே, எப்போவுமே dy/dx இப்படி சேர்ந்துருந்துச்சுன்னா வேரியபிள் செப்பரபிளாக பண்ண முடியாது. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பண்ணணும். பட் இந்த 13 கொஸ்டின் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நமக்கு ஜென்ரல் சொல்யூஷனோட நிப்பாட்டில் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தாண்டி நமக்கு வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நமக்கு y-க்கும் x-க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம போட்ட ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டு அந்த கடைசியாக சின்ற டேர்ம், ஓகே, அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அகைன் ஜென்ரல் சொல்யூஷனில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நிறைய பேருக்கு இந்த சியை வச்சு கன்ஃபியூஷன் இருக்கும். புக்கில் வந்து ஒரு டைம் லெஃப்ட் சைடில் சி கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் ரைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட், அது ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆன்சர் போடுறோம், நமக்கு வந்து ப்ளஸ் சின்னு வந்திருக்கு. ஓகே, புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் மைனஸ் சின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை, அது ப்ளஸில் இருக்கோ மைனஸில் இருக்கோ அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அது ஆர்பிட்ரியாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கு ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக மேட்ச் ஆகணும், அப்போ தான் அது கரெக்ட். ஆனால் ஜென்ரல் சொல்யூஷனில் வந்து ப்ளஸ் சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மைனஸ் சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, C1ன்னு போட்டாலும் பிரச்சனை, C3ன்னு போட்டாலும் பிரச்சனை, கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். சரியா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கம்மிங் பேக் டு திஸ். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, என்ன தெரிஞ்சிடுச்சு, dy/dx ஃபார்மேட்டில் இருக்குது. dy/dx ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், y-யோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து pன்னு எடுப்போம், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம என்ன எடுத்துப்போம், qன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ dy/dx இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், y-யோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஓகே, அதுதான் p. y-யோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 2 × tan x. அதே மாதிரி q என்னது, sin x. அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக எனக்கு என்ன தெரியும், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரில் dx கீழே இருக்கா, அப்போ இங்கேயும் dx இருக்கணும். அவ்வளோதான். e பவர் integral of p dx. ஓகே, p யோட வேல்யூ 2 tan x dx பண்ணுறோம். ஸோ e into 2 into tan x இன்டெகிரேட் பண்ணால் log of secant x. ஓகே, log of secant x. ஓகே, ஸோ 2 log secant x நம்ம வந்து log secant x ஸ்கொயர், இந்த 2 அப்படியே secant xக்கு மேலே கொண்டு போயிடலாம், log secant x ஸ்கொயர்னு போடலாம். அப்போ இந்த ஈயும் இந்த லாகும் கேன்சல் ஆகும். ஸோ வெறும் secant x ஸ்கொயர் மட்டும் வரும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கிடச்சிச்சு, டேரெக்டாக ஃபார்முலா y into integrating factor equal to integral of q into integrating factor into dx plus c. ஓகே, எல்லா வேல்யூவும் தெரியும், ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y into secant x square equal to integral of sin x into, நான் இந்த வந்து secant x-ஐ வந்து என்னென்னு போட்டுக்கிறேன், நான் secant x plus cos x-ஐ போட்டுக்கிறேன். புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? கிளியராக இருக்கா இல்லையா? சி, இப்போ q என்னது, sin x. ஓகே, sin x அப்படியே இருக்குது. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, secant x. ஓகே, secant x-ஐ வெயிட் அ மினிட், secant x என்னன்னு போடலாம், நான் 1/cos x போடலாமா, அந்த ரைட் வரும்.
சீக்கண்ட் எக்ஸை நான் என்ன போடலாம் 1/cos எக்ஸ்னு போடலாம் கரெக்டாக. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை நான் சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ சீக்கண்ட் எக்ஸ்னு போடலாம். ஓகே, அதில் இந்த சீக்கண்ட் எக்ஸை மட்டும் நான் 1/cos எக்ஸ்னு போட்டேன். ஓகே, அப்படி போடுறதுனா என்ன அட்வான்டேஜ்னா sin x/cos எக்ஸ்னு வரும் tan x. ஓகே, நான் ஏன் இப்படி பண்ணேனாக்கா எனக்கு இன்டெகிரேஷனில் sin x இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, பட் ஆனால் எனக்கு இன்டெகிரேஷனுக்கு அப்படி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியாது. இதை வந்து பை பார்ட்ஸை போடணும்னா போடலாம், ஆனால் லென்த்தி ஆகும். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு tan x இன்டூ சீக்கண்ட் எக்ஸோட இன்டெகிரேஷன் தெரியும். tan x இன்டூ சீக்கண்ட் எக்ஸ் பண்ணாக்கா சீக்கண்ட் எக்ஸ் மட்டும் வரும் கரெக்டாக. அதனால் என்ன பண்ணுறேன், என்கிட்ட சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, அதில் ஒரு சீக்கண்ட் எக்ஸை நான் 1/cos எக்ஸ்னு எழுதிட்டேன். அப்போ sin எக்ஸும் cos எக்ஸும் டிவைடனா tan x இன்டூ சீக்கண்ட் எக்ஸ் வரும். இப்போ எனக்கு இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. tan x அண்ட் சீக்கண்ட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் மட்டும் வரும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை இந்த கொஷனில். y இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. Now this is a general solution. Okay, general solution தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன particular solution வேணும். ஸோ x equal to 0, y equal to pi/3 போடணும். ஓகே, x equal to 0, y equal to 0, x equal to pi/3 போடணும். சரியா, y 0 போட்டு இந்த ஃபுல் டேர்ம் 0, secant pi/3 ப்ளஸ் சி. ஓகே, secant pi/3 நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், secant pi/3 என்னென்னு போட்டுக்கலாம், cos pi/3 போடலாமா. cos pi/3 என்னது, cos 60. ஓகே, cos 60 எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க, 60 டிகிரி போட்டுக்கோங்க, இங்கே 30 டிகிரி போட்டுக்கோங்க. 30 டிகிரி கீழே √3 வரும். ஓகே, 30 டிகிரிக்கு அந்த பக்கம் 1. சரியா, பைத்தாகோரஸ் அப்ளை பண்ணிங்க, இது ஆட் பண்ணிங்க, இந்த இடத்துல 2 வரும். இந்த ட்ரையாங்கிள் தெரிஞ்சால் உங்களால் எல்லா ரேஷியோவும் போட முடியும். sin 30, cos 30, tan 30 என்ன கேட்டாலும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் வச்சு உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், cos 60 டிகிரி வேணும். cos 60னா இங்கேருந்து பார்க்கணும். அப்போ cos θ ஈக்குவல் டு 1 அதாவது cos θ ஈக்குவல் டு adjacent by hypotenuse. adjacent வந்து 1, hypotenuse 2. ஸோ cos 60யோட வேல்யூ என்னது 1/2. ஓகே, 1/2 டினாமினேட்டரில் இருக்குது, இந்த 2 மேலே வந்துடும். சரியா, அப்போ சியோட வேல்யூ என்ன கிடச்சி, 2னு தெரிஞ்சு, -2னு தெரிஞ்சு. இந்த -2 கொண்டு போய் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். ஓகே, y secant square x equal to secant x -2, அவ்வளோதான். ஓகே, 14 கொஷின் நீங்களே போடுங்க. ஓகே, சேம் டைப் ஆஃப் கொஷின் தான். ஓகே, ஒன்றும் சேஞ்ச் இல்லை. 14 கொஷின் நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போடுங்க. சரியா, இன்றைக்கி ஒரு 2-3 ஹோம்ஒர்க் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி கொஷின் போட்டு போர் அடிச்சிருச்சு. ஓகே, 14 கொஷின் நீங்கள் போடுங்க. ஓகே, வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புக் பேக் ஆன்சர்லாம் பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா பிரச்சனை, மேட்ச் இல்லைனா ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரியா, 15 கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, dy/dx -3y cot x equal to sin 2x. ஓகே, இதோட பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. y equal to 2 and x equal to pi/2. ஓகே, இப்போ பாருங்கள், இதை பார்த்த உடனே தெரியுது dy/dx equal to இந்த இடத்துல என்ன இருக்குது, மேலே y இருக்குது, அப்போ y-யோட கோஷன்ட் எடுக்கணும். இந்த பக்கம் sin 2x இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியுது, இது வந்து லீனியர் இன்டெகிரேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஓகே, வேர் p equal to y-யோட கோஷன் 3 × cot x -3 × cot x. ஓகே, q equal to sin 2x, அவ்வளோதான். சரியா, p and q தெரிஞ்சு இப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e power integral of p dxன்னு வரும். கரெக்டாக, p equal to -3 cot x. ஓகே, அதை டேரெக்டாக போட்டுக்கிறேன், -3 cot x into dx. ஓகே, ஓகே, cot x இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், log sin x வரும். கரெக்டாக, ஸோ -3 log sin xன்னு போட்டுக்கலாம். -3 log sin x என்னன்னு போட்டுக்கலாம், log sin x power -3ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த -3 அப்படியே இதோட கோஷன் கொண்டு போயிட்டேன். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, இந்த லாகும் இந்த ஈயும் கேன்சல். ஸோ 1 / sin cube xன்னு வந்துடுச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். y into ig equal to integral of q into ig dx plus c. ஓகே, y-யோட வேல்யூ தெரியாது, லைக் y-யோட வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க. ig-யோட வேல்யூ 1/sin cube x equal to integral of q-யோட வேல்யூ என்னது sin 2x dot 1/sin cube x into dx plus c. ஓகே, உங்களுக்கே தெரியும் எப்போல்லாம் sin 2x வருதோ அப்போ நம்ம டேரெக்டாக நான் கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்முலா போட்டுருவோம். 2 sin x cos xன்னு போட்டுருவோம். எப்போல்லாம் sin 2x வருதோ அப்போ கண்ணை மூடிட்டு 2 sin x cos x போட்டுருவோம். ஓகே, இப்போ 1/sin cube x இருக்குது. ஸோ ஒரு சைனும் கீழே இருக்குது, 3 சைனில் ஒரு சைன் போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், மீதி நமக்கு ஜஸ்ட் y into 1/sin cube x equal to integral of 2 cos x into 1/sin square x dxன்னு வரும். ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும். சரியா, 1/sin square x என்னன்னு போட்டுக்கலாம், cosecant square xன்னு போட்டுக்கலாம். ஏன் இப்படி மாத்திரேன்னா எனக்கு டேரக்ட் ஃபார்முலா தெரியும். integral of cot x into cosecant square x equal to cosecant square x, cosecant x. ஓகே, integral of cot x into cosecant x equal to டேரெக்டாக நம்ம cosecant xன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் tan x into secant x டேரெக்டாக secant x போட்டோம்னா அந்த மாதிரி டேரெக்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியும். ஓகே, ஸோ அதனால் y equal to
I mean y into 1 by sin cube x equal to minus 2 into cosecant x. ஓகே, ஏன்னா இதோட இன்டெகிரேஷன் மைனஸ் cosecant x. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. ஓகே, ஸோ இந்த 1 by sin cube எக்ஸை நான் y cosecant cube எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு மைனஸ் 2 cosecant x ப்ளஸ் இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ பை பை 2ல் y கூட 2ன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, y இருக்க இடத்துல 2 போட்டிருக்கலாம். அண்ட் எக்ஸோட வேல்யூ பை பை 2. ஓகே, cosecant பை பை 2னா என்னது? 1 by sin pi by 2. கரெக்டாக sin pi by 2 வேல்யூ 1. அப்போ 1 by sin pi by 2 வேல்யூ 1. அப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு cosecant cube x pi by 2 என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்டாக அப்போ வந்து இந்த இடத்துல வெறும் 2 மட்டும் இருக்குது. சரியா, 2 போட்டாச்சு. மைனஸ் 2 இன்ட்டு இப்போ தான் சொன்னேன் cosecant cosecant pi by 2 வேல்யூ வந்து 1. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 2 ப்ளஸ் c. ஓகே, புரிஞ்சு எப்படி cosecant x வேல்யூ எப்படி 1ன்னு சொல்கிறேன்ட்டு? ஏன்னா எனக்கு sin pi by 2 வேல்யூ தெரியும் 1. ஓகே, sin pi by 2 வேல்யூ தெரிஞ்சதுனால என்ன பண்ணிட்டேன்? டேரெக்டாக 1 by sin pi by 2 தான் cosecant x. அப்போ இது 1னா இதுவும் 1. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ c ஈக்குவல் டு 4 வந்துச்சா? அந்த 4 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, y cosecant cube x. ஓகே, மைனஸ் 2 cosecant x ப்ளஸ் 4. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட நிப்பாட்டி இருக்கலாம். பட் புக்கில் வந்து இதுக்கு தாண்டி ஒரு சொல்யூஷன் போட்டிருக்கேன். இது வரைக்கும் போட்டாலுமே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். பட் புக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த cosecant cube அப்படி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும்? y equal to minus 2 divided by cosecant square x plus 4 divided by cosecant cube x. Okay, 1 by cosecant square x sin square x போட்டுக்கலாம். அதே மாதிரி cosecant cube x sin cube x போட்டுக்கலாம். ஸோ minus 2 sin square x plus 4 sin cube x புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிளியர். 16 கொஷின் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல? ஓகேடா. 16 கொஷின் பார்ப்போமா? 16 கொஷின் இஸ் வெரி சிம்பிள். பார்க்க தான் கொஷின் பெருசாக இருக்குது. பட் ஆனால் இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். ஓகே, ஒரு கர்வோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஓகே, ஆரிஜின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கிவன் தட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். எப்போவுமே ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் சொன்னால் என்ன வந்துடும்? கண்ணுக்கு முன்னாடி dy by dx வந்துடும். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் அட் அ பாயிண்ட் x, y is equal to sum of the coordinate of the point. ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வில் ஏதோ ஒரு பாயிண்ட் x, y இருக்குது. ஓகே, இந்த x, yயில் நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகே, இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கோஆர்டினேட் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோஆர்டினேட்டோட சம். அப்போ என்ன வரும்? dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரியா, இவ்வளோ பெரிய கொஷனில் அதான் கிவன். ஓகே, அண்ட் இதோட பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆரிஜினில் வந்து 0,0 வரும். புரிஞ்சா? ஓகே, ஸோ டேரெக்டாகவே நம்ம இது சால்வ் பண்ணலாம். see here givenலாம் இதான் y equal to 0 x equal to 0 அண்ட் இது எப்படி ஈக்குவேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஒரு கர்வ் இருக்குது. ஒரு கர்வில் ஒரு பாயிண்ட் x, yன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. இந்த டேஞ்சனோட ஸ்லோப் dy by dx. இந்த டேஞ்சனோட ஸ்லோப் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கோஆர்டினேட் சொல்கிறாங்க. அதனால் x ப்ளஸ் y. அவ்வளோதான். சரியா, அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா மீதியெல்லாம் நீங்களே போட்டுடலாம். ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? dy by dx ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ dy by dx minus y equal to x இந்த ஈக்குவேஷன் வழி போடணும். சரியா, அப்போ dy by dx minus y equal to x. எப்படி நான் சொல்கிறேன்னா, மேலே இருக்கட்டும் பார்க்கணும். மேலே dy இருந்துச்சுனாக்கா இதுக்கு வந்து y-யோட கோஷன்ட்டை வந்து கிட்ட கொண்டு வரணும். மேலே x இருந்துச்சுன்னா x-ஓட கோஷன்ட்டை கிட்ட கொண்டு வரணும். சரியா, அப்போ p-யோட வேல்யூ வந்து y-யோட கோஷன்ட், அதாவது -1. q-ஓட வேல்யூ வந்து x-ஓட கோஷன், அதாவது q வந்து என்னது? இந்த சைடில் இருக்க டேர்ம் x. ஓகே, நான் எப்படி வந்து அந்த ரெண்டு டைப் எப்படி இது கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஓகே, இதுதான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுங்க. dy by dxன்னு இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் p இன்ட்டு y ஃபார்மில் கொண்டு வரணும். மேலே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே yக்கு பக்கத்தில் வரணும். புரியுதா? மேலே என்ன இருக்கோ அது அப்படியே. இப்போ ஒரு வேளை dx by dyன்ற ஃபார்மில் இருந்துச்சுன்னா அப்போ ஆப்வியஸாக என்ன வரும்? p இன்ட்டு x வந்துடும். மேலே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். ஓகே, ஈக்குவல் டு என்ன வரும்? க்யூன்னு வரும். சரி, அதை மட்டும் மறக்காதீங்க. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். dy by dxன்னு இருந்துச்சுனாக்கா y-யோட கோஷன்ட்டை pன்னு எடுப்போம். அதுவே dx by dy இருந்துச்சுனாக்கா மேலே என்ன இருக்கோ அதோட கோஷன்ட் எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோட கோஷன்ட்டை தான் நம்ம pன்னு எடுக்கணும். ஓகே, இது தப்பு பண்ணிங்கன்னா எல்லாமே தப்பாகிடும். அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறப்போ இன்னொரு டவுட் வரும். இன்டெக்ரல் ஆஃப் p இன்ட்டு dx எடுப்போம். எப்போனா dy by dxல. ஓகே, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் பார்க்குறப்ப டினாமினேட்டர் பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p பார்க்குறப்ப நியூமரேட்டர் பார்க்கணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நவ்
ஸோ இந்த ஈக்குவேஷனாக தெரியும். இல்லை பியோட வேல்யூ கியூட வேல்யூ இருக்குது. இன்டெகிரேஷன் ஃபேக்டர்னோ இன்டெக்ரல் ஆஃப் இந்த இடத்துல டினாமினேட்டர் எக்ஸ் இருக்கா. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் -1 dxன்னு எடுத்துக்கிறேன். சரியா, பியோட இன்டெக்ரல் dx பொறுத்து. ஓகே, அப்போ e பவர் -x ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y இன்டூ e பவர் x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் x இன்டூ e பவர் -x dx ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய வாட்டி பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சாப்டர்லேயே போட்டுட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன், பை பார்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். சரியா, இதை தனியாக கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் I1 equal to integral of x into e power -x into dx. Okay, so let us assume it is part 1 and it is second function. ஏன் ஐலேட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஐலேட் படி எக்ஸ்போனண்ட்டுக்கு தான் லாஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது, அரித்மெட்டிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ இது வந்து 1, இது 2. ஓகே, ஃபார்மில் என்ன, ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிடணும். அப்போ e பவர் -x டிவைடட் -1 மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன், அதாவது எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண 1, செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் e பவர் -x டிவைடட் -1 into dx ப்ளஸ் c. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இது என்ன எழுதிக்கலாம், y into e power -x equal to minus x into e power -x. ஓகே, மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த மைனஸும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதோடு முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இன்டெக்ரல் ஆஃப் e பவர் -x பண்ணோம்னா e பவர் -x டிவைடட் -1 வரும். ஸோ அகெயின் மைனஸ் e பவர் xன்னு கிடச்சிரும் ப்ளஸ் c. அவ்வளோதான், இது உங்களோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஒய்யும் 0 எக்ஸும் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து y 0 பண்ணிட்டா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். கரெக்டாக, y 0 பண்ணிட்டா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். எக்ஸை வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க, 0, e பவர் 0 வந்து 1. ஓகே, அண்ட் எக்ஸ் 0 பண்ணால் இங்கே 0 ஆகிடும். e பவர் 0 வந்து 1 -1 ப்ளஸ் c. ஓகே, அப்போ வந்து சியோட வேல்யூ என்ன வருது, c ஈக்குவல் டு 1ன்னு வருது. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் c ஈக்குவல் டு 1 போட்டால் போதும். ஓகே, எந்த ஈக்குவேஷனில், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில். புரிஞ்சா? ஸோ நான் சால்வ் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். e பவர் -x into y ஈக்குவல் டு -x -1 ப்ளஸ் c. சிக்கு பதில் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், 1ன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக y ப்ளஸ் x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு e பவர் xன்னு வரும். இதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகே, 17 கொஷின் பார்ப்போம். சரி, 17 கொஷின் நீங்களே போடுங்க. சரியா, நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் மட்டும் க்ரியேட் பண்ணி தரேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,2. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. கிவன் தட் சம் ஆஃப் த கோஆர்டினேட் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ், அதாவது இந்த கர்வில் எந்த கோஆர்டினேட் எடுத்தாலும் அதை சம் பண்ணாக்கா exceed the magnitude of the slope of the tangent to the curve at the point by 5. நல்லா புரிஞ்சுக்கோங்க. given that sum of the coordinate of any point on the curve exceed, அதாவது x plus y வந்து என்ன ஆகுது, exceed ஆக போகுது. எது கூட exceed ஆக போகுது, magnitude of the slope of the tangent. ஓகே, magnitude of the slope of the tangent by 5ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது dy by dx plus 5. இதான் அவங்க வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகே, பாருங்கள், கோஆர்டினேட்டை சம் பண்ணுறோம். ஓகே, சம் பண்ணி வர ஆன்சர் என்னவாக இருக்குது, ஸ்லோப்போட மேக்னிடியூடை வந்து அதோட 5 அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இதான் ஆன்சர். கரெக்டாக, இதான் ஈக்குவேஷன். ஓகே, அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் மாதிரி தான் இதுவும். ஓகே, எல்லாமே கிவன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது தான் மேட்டர். ஓகே, ஸோ y = 2, x = 0 கண்டிஷன், x + y = dy by dx + 5. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, dy by dx ஓகே மைனஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் y ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக, ஸோ இதில் p என்னது -1, q ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஐஜி கண்டுபிடிங்க. ஐஜி கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான்டா. வித் திஸ் ஓவர். இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 2 சம்மும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, லாஸ்ட் என்னது, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ குழந்தை புள்ள மாதிரி கரெக்டாக நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இது ரெண்டும் நீங்களே சால்வ் பண்ணிவிடுங்க. வித் திஸ் எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். அண்ட் டெஃபினட்டாக மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை இந்த வீடியோவை பார்த்த உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை நீங்களே போட்டிங்கன்னா தான் சாப்டரோட எசன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்படி பார்த்தா கூட நிறைய வீடியோஸ் இருக்குது, சொல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டில் நான் வந்து ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி இதை போடாத காரணமே அதுதான். எப்போவுமே மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை நம்ம போட்டோம்னா தான் இந்த சாப்டரை எவ்வளோ படிச்சிருக்கோன்றது தெரியும். சரியா, ஸோ பெட்டர் டூ இட் யுவர் செல்ஃப். அப்படி வந்து தெரியலனா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன்ஸ் பாருங்கள். சொல்யூஷன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த சாப்டர் முடிஞ்சு. ஓகே, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாப்டர் சொல்லுவாங்க மேக்ஸ் இந்த சாப்டர். ஓகே, பட் ஜஸ்ட் சி எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. ஓகே, இந்த லெக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
எவ்வளோ சிம்பிளான சாப்டர். இந்த சாப்டரை போய் எல்லோரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் மோஸ்ட்லி 4லேருந்தே நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்களே, அதுவும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை கூடிய சீக்கிரமே பார்ப்பீங்க. சரியா? வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் வந்திருக்கீங்க. ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, எப்படி இருந்துச்சு வீடியோன்ற ரிவ்யூவை கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, அப்போ தான் வந்து நான் இந்த லெசன் நான் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணியிருக்கேன். இந்த லெசன் வந்து நல்லா புரிஞ்சுன்னா புரியலனா புரியல, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை, டேக் கேர், ஜெய் ஹிந்த்.